ஹாய் கைஸ், நம்ம வந்து பர்பிள் பெர்ரி ரிப்பனை வந்து ப்ரீடிங்காக இப்படி விட்டுருப்போம் தனியாக. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ஃபீமேலோடு சேர்த்து 2 மேலையும் விட்டுருந்தேன், சேஸ் ஆகட்டும், அப்போ தான் கொஞ்சம் இதாக இருக்கும்ன்ட்டு. ஏன்னா லோடு கொஞ்சம் தான் ஆகிருந்துச்சு, அதனால தான் அப்படி பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது லோடாகி குட்டி போட்டுருச்சு. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதில் உள்ள நான் ரிப்பன் ஃபீமேல் அதை எடுத்து தனியாக விட்டு அதை ஜம்ப் பண்ணி வெளில வந்துடுதுன்னு. அது இன்னும் லோடாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ரிப்பன் மட்டுமே பார்த்திங்கன்னா 20 குட்டிக்கிட்ட போட்டிருக்கு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ரிப்பனில் ஒரு ஃபீமேல் இன்னும் லோடாக தான் இருக்குது, அதை தனியாக எடுத்து விட்டுருக்கேன். பார்ப்போம் அது எவ்வளோ குட்டி போடுதுன்னு. இந்த குட்டிங்களை வந்து பழைய குட்டியோடு சேர்த்து விட்டுருவோம். இப்போதைக்கு செட் ஆகிருக்கிற கப்பின்னு பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் என்கிட்ட. மற்றபடி நிறையா மீன் டெத் ஆகிட்டு நம்ம இப்போ ஷெட்டு போட்டுட்ருக்கோம். ஃபார்முக்கு போட்டு முடிச்சோன்னே நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.